ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். துரியோதனன் கர்ணனுடைய யோசனையை ஏற்கிறாரு. அப்போது பாண்டவர்களுடைய யானைகளில் வீழ்த்துபவருக்கு பரிசு, தேரை நொறுக்குபவனுக்கு பரிசு, குதிரைகள் காலாட்படைகளை சாய்ப்பவனுக்கு பரிசு அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் துரியோதனன் செய்கிறாரு. அப்போ இந்த துரியோதனனுக்கு இந்த ஐடியாவும் கர்ணன் கொடுக்குறாரு. துரியோதனன் கர்ணனுடைய யோசனையை ஏற்று எல்லாமே உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் படையெடுப்பு நடக்குது. பாண்டவர்களோட துருபதனுடைய பாஞ்சால படையும் ஒரு சைடு சேர்ந்து நிற்கிது. துரியோதனனுடைய படை அதர் சைடு மறுபுறம் ரெண்டுமே ஒன்றையொன்று மோதிக்கொண்டது. ரெண்டு பக்கமும் இழப்புகள் அதிகம். யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு புரியாத அளவுக்கு ஈக்குவலாக ரெண்டு சைடுமே யுத்தம் செய்கிறாங்க. கர்ணனுடைய அஸ்திரங்கள் அர்ஜுனனை பெரும் அவதிக்கு உள்ளாக்குது. அந்த நேரத்தில் அர்ஜுனன் 3 சிறந்த அம்புகளை கர்ணனை நோக்கி தாக்கும்போது கர்ணன் அப்படியே சாஞ்சு விழறார். இதை பார்த்த கர்ணனுடைய தேரோட்டி கர்ணனுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு தானாக முடிவு செஞ்சு யுத்தகலத்திலிருந்து தேரை வெளியே ஓட்டுறாரு. இதை பார்த்த துரியோதனன் படை மனக்கலக்கம் அடையுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக துரியோதனனுடைய படையே கர்ணன் இல்லாதனால பின்வாங்கி விட்டது. துரியோதனனும் அவனை சார்ந்தவர்களும் மனம் சோர்ந்து நகரம் திரும்புகிறாங்க. இதையடுத்து பாண்டவர்கள் திரௌபதியின் திருமணம் பற்றியும் மற்ற நிகழ்ச்சிகள் பற்றியும் சம்பிரதாய முறையில் கிருஷ்ணனுக்கு செய்தி அனுப்புகிறாங்க. அப்போது இந்த விவரங்களையெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்த கிருஷ்ணர் பாஞ்சால நகரத்துக்கு போய் பாண்டவர்களையும் துருபதனையும் வாழ்த்துறார். பாண்டவர்களிடம் துரியோதனாதிகள் தோற்று திரும்பக்கூடிய செய்தி விதுரருக்கு நிம்மதியை தருது. அவர் திருதராஷ்டிரர்கிட்ட போய் கௌரவர்கள் திரௌபதியை மணந்து தாக்குதலையும் முறியடித்து வெற்றி வகை சூடினார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட திருதராஷ்டிரன் தன் மக்களாகிய துரியோதனாதிகளை பற்றி தான் விதுரர் பேசுகிறார்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த சமயம் துரியோதனன் வந்து சேரும்போது அவன்கிட்ட திரௌபதியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு திருதராஷ்டிரன். அதுக்கப்புறம் நடந்ததை விதுரர் விளக்கமாக எடுத்து சொல்லி தான் கௌரவர்கள்னு குறிப்பிட்டது பாண்டவர்களைத்தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. அதை கேட்ட திருதராஷ்டிரன் ஏமாற்றம் அடைந்தாலும் அந்த ஏமாற்றத்தை மனசிலேயே வச்சுட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாரு.